அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்ம போட்டித் தேர்வுகளுக்கான மேத்ஸ் கிளாஸ் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி தமிழ் கிளாஸ் நம்ம சேனலில் போயிட்டுருக்கு. சைட் பை சைட் நம்ம மேக்ஸையும் கவர் பண்ணால் தான் ஃபினிஷ் பண்ண முடியும். எக்ஸாமுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்தால் தான் படிப்பேன்னு இல்லாமல் இப்போ இருந்தே உங்களது வெற்றிக்கான படியில் ஏற ஆரம்பிங்க. விரைவில் உங்கள் இலக்கை அடையலாம். தினமும் வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம். நீங்களும் ஒரு அரசு பணியாளராக ஆக வேண்டும் என்ற நம்பிக்கையில் தொடர்ந்து ஆதரவு தாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தினமும் பகிரப்படும் போட்டித் தேர்வுகளுக்கான தகவல்களிலிருந்து சின்னதொரு டெஸ்ட் வீடியோ லிங்க் மறுநாள் பகிரப்படுகிறது. படித்து பயன்பெறுவீங்கன்னு நம்புகிறோம். வாங்க இன்னைக்கான மேத்ஸ் கிளாஸை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சம். ரூபாய் 20,000ற்கு 5% வட்டி வீதத்தில் 3 மாதங்களுக்கு தனி வட்டி எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. தனி வட்டினாலே நம்மளுக்கு தெரியும். இதோடைய ஃபார்முலா SI = PNR / 100. SI அப்படின்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், P அப்படிங்கிறது பிரின்சிபல் அமௌண்ட் தான் இதை ஷார்ட்டாக போட்டிருக்கோம். N அப்படின்னா நம்பர் ஆஃப் இயர்ஸ், அதே மாதிரி R அப்படிங்கிறது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். இப்போ நம்மளுக்கு இதில் எல்லாமே கொடுத்துட்டாங்க. பிரின்சிபல் அமௌண்ட் இருக்குது, ரேட் இருக்குது, என்னும் தெரியும். ஸோ நம்ம இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணலாம். SI = P உடைய வேல்யூ என்ன அப்படின்னா இங்கே கொடுத்துருக்காங்க 20,000 இன்ட்டு என்னோட வேல்யூ என்ன அப்படின்னா நம்பர் ஆஃப் இயர்ஸில் இருக்குது. பட் நம்மளுக்கு இங்கே கொடுத்துருக்கிறது 3 மாதங்கள் தான் கொடுத்துருக்காங்க. அதனால் 3/12 போட்டிருக்கோம். எதனால் அப்படின்னா 12 மாதங்கள், ஒரு வருடத்துக்கு 12 மாதங்கள். நம்பர் ஆஃப் இயர்ஸ்ன்றதுனால மாதங்கள் கொடுத்துருக்கிறது 3/12. நெக்ஸ்ட்டு ஆர் அப்ளை பண்ணுறோம். ஆர் என்ன அப்படின்னா நம்மளுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க 5, அதையும் போட்டாச்சு. / 100. இது எல்லாத்தையுமே நம்ம கேன்சல் பண்ணோம் அப்படின்னா இந்த ஜீரோக்கும் இந்த ஜீரோ கேன்சல் ஆயிடுச்சு. 4 அடித்தோம் அப்படின்னா 1 4 4 5 20. 5 × 5 இருக்குது. இங்கே ஒரு ஜீரோ ஆல்ரெடி இருக்குது. ஸோ 250 ரூபாய். ஆன்சர் வந்துட்டு 250 ரூபாய். இந்த சம் பார்க்கலாம். x³ + x² - 7x - 3. இதை வந்து x - 3ஆல் வகுக்க கிடைக்கும் மீதியின் மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு கொடுத்துருக்க இந்த x - 3ல் இருந்து x உடைய வேல்யூவை நம்ம ஃபஸ்ட்டு ஃபைண்ட் பண்ணிக்கணும். அப்போ x - 3 = 0 அப்படின்னு போட்டோம்னா x = 3. x உடைய வேல்யூ 3ன்னு கிடச்சிருச்சு. இந்த x உடைய வேல்யூவை நம்ம கொடுத்துருக்க ஈக்குவேஷனில் அப்ளை பண்ணுறோம். ஸோ 3³ + 3² - 7 × 3, அதாவது 7 × x இருக்குது. ஸோ x உடைய வேல்யூ 3 - 3 = 0. இந்த வேல்யூவில் சப்ஸ்டிட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு கிடைச்சிருக்க மீதியின் மதிப்பு 12. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 1 முதல் 50 வரை உள்ள எண்களின் 1ஆம் இலக்கத்தில் 0 அல்லது 5 உள்ள எண்களின் சதவிகிதம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது 1லேருந்து 50 வரைக்கும் இருக்க நம்பர் எத்தனை? மொத்தம் 50 எண்கள் இருக்குது. இந்த 50 எண்களில் 1ஆம் இலக்கம், அதாவது இந்த இடத்துல இந்த 1ஆம் இலக்கம் 0 மற்றும் 5 இருக்கணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 10 20 30 40 50. அதே மாதிரி 1ஆம் இலக்கம் 5ல் முடியக்கூடிய எண்கள் என்ன? 5 15 25 35 45. டோட்டலாக எத்தனை நம்பர்ஸ் இருக்குது நம்மளுக்கு? இதில் 5 இருக்குது, இதில் 5 இருக்குது. அப்போ மொத்தம் 10 எண்கள் இருக்குது. ஸோ 0 அல்லது 5ல் முடியும் எண்களின் எண்ணிக்கை 10. 1 முதல் 50 உள்ள எண்களின் எண்ணிக்கை எத்தனைனா மொத்தம் 50 எண்கள் இருக்குது. ஸோ 10 எண்கள் நம்மளுக்கு கிடைச்சிருக்க. இந்த 10 எண்களுடைய சதவிகிதம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா டோட்டல் நம்பர்ஸ் 0லேருந்து 50 வரை 1ஆம் இலக்கம் 0 அல்லது 5ல் முடியக்கூடிய எண்களினுடைய டோட்டல் என்னென்னா 10. அதே மாதிரி 1 முதல் 50 வரை உள்ள எண்களின் டோட்டல் வந்து 50 இன்ட்டு சதவிகிதம் கேட்டிருக்கனால 100ஆல் பெருக்கல் போட்டாச்சு. இதை நம்ம கேன்சல் பண்ணோம்னா ஆன்சர் வந்து 20. அப்போ 20%. ஆன்சர் என்ன? 1 முதல் 50 வரை உள்ள 0 மற்றும் 5ல் முடியக்கூடிய 1ஆம் இலக்க எண்களின் சதவிகிதம் 20. ஃபஸ்ட்டு கொஸ்டின் மீ போவா காண்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மீ போவா காண்க அப்படின்னு ஒரு தலைகீழியே வந்து கொடுத்துட்டாங்க. பின்னத்தில் இருக்க எண்கள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம தொகுதிகளுக்கு ஃபஸ்ட்டு மீ போவா கண்டுபிடிக்கணும், பகுதிக்கு வந்து மீச்சீமா கண்டுபிடிக்கணும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்கும். தொகுதியின் மீ போவா என்ன அப்படின்னா 2 8 16 10. அதை தான் இங்கே ரைட் பண்ணியிருக்கோம். அப்போ இதில் இருந்து இதுங்களுடைய மீ போவா, இந்த எண்களுடைய மீ போவா கண்டுபிடிச்சோம் அப்படின்னா என்ன வருது? 2. அதே மாதிரி பகுதியின் மீச்சீமா, பகுதியில் இருக்க எண்கள் என்ன அப்படின்னா 9 3 9 81 27. இந்த பகுதியில் இருக்க எண்களுடைய மீச்சீமா நம்ம கண்டுபிடிக்கிறோம். அதுக்கு இந்த டானா வகுத்தல் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த டானா வகுத்தல் போட்டு பார்த்தோம்னா பகுதியினுடைய மீச்சீமா 81. அப்போ தொகுதியின் மீப்போவா 2, பகுதியின் மீச்சீமா 81. இதுதான் நம்மளுடைய ஆன்சர்.
2/81. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒரு இரு இலக்க எண்ணின் இலக்கங்களின் கூடுதல் 11. அந்த எண்ணை இடமாற்றம் செய்யும் போது கிடைக்கும் புதிய எண் கொடுக்கப்பட்ட எண்ணை விட 9 குறைவு எனில் கொடுக்கப்பட்ட எண் யாதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நம்ம அந்த ஒரு இரு இலக்க எண்ணை வந்து எக்ஸ் ஒய் அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கோம். அந்த எண்ணுடைய இலக்கங்களின் கூடுதல், அந்த ரெண்டு எண்ணையும் எக்ஸையும் ஒய்யையும் கூட்டினோம்னா இலக்கங்களின் கூடுதல் 11 இருக்க வேணும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அந்த எண்ணை இடமாற்றம் செய்யும்போது, அதாவது எக்ஸ் ஒய்ங்கிறத ஒய் எக்ஸ் அப்படின்னு சொல்லி இடமாற்றம் செய்யும்போது கிடைக்கிற புதிய எண் அந்த இருக்கிற நம்பர்லேருந்து 9 குறைவாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இருந்தால் அந்த நம்பர் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்மளுக்கு இருக்க ஒரு க்ளூ என்ன, எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 11ன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அப்போ எந்த 2 எண்களை கூட்டினோம்னா நமக்கு 11 வருது அப்படிங்கிறத செக் பண்ணணும். ஃபஸ்ட்டு இங்கே பாருங்கள், 7 + 4 போட்டு பார்க்கலாம். அப்போ 7 + 4னா 11 கிடைக்கிது. அப்போ இந்த 7 + 4 இந்த 2 எண்கள் தான் எக்ஸ் ஒய், அப்போ 74ன்னு கிடைக்குது. இந்த 2 எண்களை நம்ம இடமாற்றம் செஞ்சுருக்கோம். இடமாற்றம் செஞ்சால் எப்படி, 7னால 4 7 47ன்னு போட்டிருக்கோம். இந்த 74லேருந்து 47 எத்தனை எண்கள் சிறியது, 27 எண்கள் சிறியதாக இருக்குது. ஆனால் நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்காங்க, 9 தான் குறைவாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது நமக்கு வராது. நெக்ஸ்ட்டு 6 + 5 போட்டு பார்க்கலாம். 6 + 5 வந்து நமக்கு 11 கிடைக்கும். அப்போ 65, இந்த எக்ஸ் ஒய் அப்படிங்கிற நம்பர் வந்து 65 இருக்குது. இந்த 2 எண்களை கூட்டும்போது கூடுதல் வந்து 6 + 5 11 கிடச்சிருச்சு. இந்த 6 + 5 இடமாற்றம் செய்யும்போது 65 இடமாற்றம் செஞ்சால் எப்படி கிடைக்கும், 56ன்னு சொல்லி கிடைக்குது. இந்த கொடுத்துருக்க எண்ணை விட 56ங்கிறது 9 குறைவாக இருக்கான்னு செக் பண்ணோம்னா ஆமாம் இருக்குது. 65லேருந்து 9 போச்சுன்னா 56. ஸோ நம்மளுடைய ஆன்சர் என்னன்னா 65. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஒரு முக்கோணத்தின் கோணங்கள் 1:2:3 என்ற விகிதத்தில் இருப்பின் அம்முக்கோணம் எவ்வகை முக்கோணம்னு கேட்டிருக்காங்க. 1:2:3 அப்படின்னா அதனுடைய பார்ட்ஸ் எப்படி கிடைக்கும், 6 பார்ட்ஸ்ன்னு இருக்குது. எப்படி 6 பார்ட்ஸ் கிடச்சிச்சு, ஒன்றும் இல்லை, இந்த கொடுத்துருக்கிற இந்த விகிதத்தை ஃபுல்லாக கூட்டினோம்னா ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு 6 பார்ட்ஸ் கிடைக்குது. அப்போ 6x = 180 டிகிரி. எப்படி இந்த 180 டிகிரினா தெரியும், ஒரு முக்கோணத்தின் கோணங்களின் கூடுதல் 3 கோணங்களின் கூடுதல் 180 டிகிரி. அப்போ இந்த எக்ஸை இந்த சைடு வச்சுட்டு 180/6ன்னு போட்டோம்னா நம்மளுக்கு எக்ஸுடைய வேல்யூ கிடச்சிரும் 30 டிகிரி. இந்த 30 டிகிரியை இந்த ஃபஸ்ட்டு இருக்க 1:2:3 அப்படின்ற விகிதத்தில் இருக்க இதில் போய் போடணும். 1x = 2x = 3x இருக்குது. இதில் கொண்டு போய் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 30 டிகிரி 60 டிகிரி 90 டிகிரின்னு கிடைக்குது. ஸோ நம்மளுக்கு கொடுத்துருக்க அந்த முக்கோணம் என்னவா இருக்கும் அப்படின்னா ஒரு செங்கோண முக்கோணம். இவ்வளோ நம்ம பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. 3 பக்கங்களும் சமமாக இருந்தால் சமபக்க முக்கோணம், 3மே வெவ்வேறாக இருந்துச்சு அப்படின்னா அது ஒரு செங்கோண முக்கோணம் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஸோ கொடுத்துருக்க ஆன்சர் வந்துட்டு நம்மளுக்கு செங்கோண முக்கோணம் ஆகும்.